ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரோபாக்ஸஸ் ஹெல்மெட் டெக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெஸ்கியூ டெக்னிக்கல் எப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க நம்ம பேசிக் லெவல் 1 ரெஸ்கியூ பார்க்கலாம். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 யார் வேணாலும் பண்ணலாம். இது மட்டும் லெவல் 1 மட்டும் தான் இது மாதிரி பண்ண முடியும். அதுவும் ஸ்ட்ரெயிட் ரோப் டிசெண்டிங் மோடில் எஸ்எல்டி இருக்கும்போது நம்ம பண்ணோம். சேம் ரோப்பில் பண்ணுறது இருக்குது, அடிஷ்னல் ரோப்பில் பண்ணுறது இருக்குது. இது அடிஷ்னல் ரோப்பில் பண்ணுறோம். நம்ம அட்ஜஸ்டன் பக்கத்தில் இருக்கிற ரோப்பை வச்சு நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேக்கப் வந்து 2% லோடு பேக்கப்பை சூஸ் பண்ணணும். இப்போ அசாப் எடுத்திருக்கேன். அசாப் வந்து 2% லோடு யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து பிளானிங் ப்ராப்பர்ட்டாக ரெஸ்கியூ பண்ணுறோம் அப்படின்னாக்கா பர்ஃபெக்ட் பிளானிங்கோட என்னென்ன எக்யூப்மெண்ட் வேணுங்கிறது கரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ இந்த இதில் வந்து பேசிக் லெவல் 1 எக்யூப்மெண்ட் இருக்க போக நம்ம 3 கேரபினை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். சில இடத்துல டாக் போன் இருக்கும், ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பண்ணலாம். ஸோ இங்கே வந்து 3 கேரபினை எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள். இப்போ மேலே 3 கேரபினை எக்ஸ்ட்ரா நம்ம வந்து எடுத்துகிட்டு மேலே ஏறுறோம், அசெண்டிங் பண்ணிவிட்டு. ஸோ கேஷுவாலிட்டி வந்து காப்பாற்றி ரெஸ்கியூ பண்ணி கீழே எடுத்துகிட்டு வரணும். ஸோ மேலே போயிட்டு நம்ம க்ராலில் இருந்துட்டு எந்த கனெக்ஷனும் பண்ணக்கூடாது. நம்ம க்ராலில் உட்காந்துட்டு அசெண்டிங் மோடில் இருந்துட்டு எந்த கனெக்ஷனும் வந்து கேஷுவாலிட்டிக்கு பண்ணோன்னா அது டேஞ்சரில் தான் முடியும், ஃபெயில் ஆயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போனோன்னே நம்மளோட சேஃப்டி தான் முக்கியம். டிசெண்டிங் மோட் நம்ம வந்து டிசெண்டருக்கு மாறுறோம். டிசெண்டருக்கு மாறிட்டு பேக்கப் டிசெண்டர் ஆஞ்சமாக எடுத்துடணும், க்ராலை கழட்டிடணும், டிஸ்பெசண்டர் கழட்டிடுறோம். ஸோ ரிமூவ் பண்ணி கிளியராக நம்ம வந்து டிசெண்டிங் மோடில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கேஷுவாலிட்டி வந்து டச் பண்ணுறோம். கேஷுவாலிட்டி டச் பண்ணி ஃபஸ்ட்டு சாஃப்ட் லிங்க்னு சொல்லலாம், கவுஸ்டல் லிங்க்னு சொல்லலாம், லேனியர் லிங்க்னு சொல்லலாம், டைனமிக் லேண்ட் ரோப்புன்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் நம்ம சொல்லி அந்த சாஃப்ட் லிங்க் அப்படிங்கிற ஒரு லிங்க் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் கேஷுவாலிட்டி கொடுக்கணும். அதில் வந்து கவுஸ்டல் நம்மகிட்ட இருக்கிற கவுஸ்டல் டைனமிக் ரோப் இருக்கு இல்லைங்களா, இந்த கவுஸ்டல் எடுத்து நம்ம வந்து கேஷுவாலிட்டிக்கு அவங்களோட டிசெண்டர் மாட்டுற டீரிங் மிடில் ஜஸ்ட் ஹிப்பு டீரிங்கில் மிடில் மாட்டுறோம். இப்போ பாருங்க கவுஸ்டல் எடுக்கிறோம். கவுஸ்டல் எடுத்து டிசெண்டர் போட்டிருக்காங்க இல்லையா, ஹிப்பு டீரிங் மிடில், அந்த டீரிங் மிடில் வந்து கவுஸ்டல் மாட்டுறோம். ஸோ இது கவுஸ்டல் மாட்டிட்டு கேரபினை லாக் பண்ணிக்கிட்டு, ஸோ இதே தான் நம்ம சொன்னது சாஃப்ட் லிங்க், கவுஸ்டல் லிங்க், லேனியர் லிங்க், இது வேணாலும் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு நம்ம வந்து 2 கேரபினா லிங்க் எடுக்கிறோம். 2 கேரபினா லிங்க், அதாவது ஒன்றோட ஒன்று கோர்வையாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அந்த கேரபினா வந்துட்டு நம்ம எங்கே போடணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இப்போ கேஷுவாலிட்டியாக இருக்கிற ஆள் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்க மாட்டாங்க, பின்னாடி சாஞ்சிருப்பாங்க. ஸோ நம்மளோட டிசெண்டர் கேரபினாவில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டபுள் அந்த கேரபினா மாட்டிட்டு கேஷுவாலிட்டிக்கு எங்கே மாட்டுறது அப்படிங்கிற ஒரு டவுட்டு. கேஷுவாலிட்டி வந்து சாஞ்ச மாதிரி இருப்பாங்க. சாஞ்ச மாதிரி இருக்கும்போது கேஷுவாலிட்டிக்கு வந்து ஸ்டெனல் டீரிங், அதாவது ஜஸ்ட் டீரிங்கில் ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம மாட்டுறோம். அந்த 2 லிங்க்டு கேரபினாவை வந்து மாட்டுறோம். அந்த ஷார்ட் லிங்க்னு சொல்லலாம், கேரபினல் லிங்க்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிசெண்டர் கேரபினால் மாட்டிட்டு பேக் சைடு மாட்டிட்டு அவனுக்கு கேஷுவாலிட்டியோட ஜஸ்ட் டீரிங்கில் தான் நம்ம வந்து மாட்டுறோம். அதாவது ஸ்டெனல் டீரிங் ஜஸ்ட் ஃப்ரண்ட் சைடில் மாட்டுறோம். மாட்டினா கேஷுவாலிட்டி வந்து சிட்டிங் பொசிஷனில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம என்ன 2 பாயிண்ட் கொடுத்த கடைசியில் 2 பாயிண்ட் கொடுக்காம கேஷுவாலிட்டி ரோப்பிலேருந்து எடுக்கக்கூடாது, பாயிண்ட்டு கழட்டக்கூடாது. அதே மாதிரி நம்ம க்ரால் இருந்துட்டு பாயிண்ட் எதுவும் கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் வரும், அடுத்தது 2 பாயிண்ட் கொடுக்குறோம். ஷார்ட் லிங்க், ஹார்ட் லிங்க் கொடுத்துட்டு கேஷுவாலிட்டியை வந்து டிசெண்டர்லேருந்து ஸ்லோவாக லூஸ் பண்ணுறோம். நம்ம அண்டரில் எடுக்கணும் கேஷுவாலிட்டி. இப்போ அவர் டிசெண்டர்லேருந்து ரிலீஸ் பண்ணால் அவங்களோட கேஷுவாலிட்டியோட பேக்கப் வந்து கேஷுவாலிட்டி ஷோல்டர் லெவல், அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணணும். நம்ம ஷோல்டர் லெவலில் கேஷுவாலிட்டி ஷோல்டர் லெவலில் அந்த பேக்கப் மெயின்டைன் பண்ணணும். எந்த பேக்கப் போட்டிருந்தாலும் அப்போ தான் ஸ்டக் ஆகாமல் இருக்கும். லெவல் 1 ஸ்டக் ஆகிடுச்சுன்னா எதுவுமே ஸ்டக் ஆச்சுன்னா லெவல் 1 டெக்னிக் ஃபெயில் ஆகிடும், ஏன்னா தூக்க முடியாது. அப்புறம் லெவல் 2, லெவல் 3 தான் அது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிசெண்டர் அவங்களோட பேக்கப் வந்து கீழே இறக்கிறோம், ஷோல்டரு கேஷுவாலிட்டியோட ஷோல்டர் லெவலுக்கு இறக்கிறோம். டிசெண்டர் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாக ரிலீஸ் பண்ணி டிசெண்டர்லேருந்து ரோப் ரிமூவ் பண்ணுறோம். டிசெண்டர் ரோப் ரிமூவ் பண்ணோடனே ரோப் கிளியர் ஆகிரும். அடுத்தது நம்ம சைடில் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைங்களா, இந்த ரோப்பு மேலே போகும்போது எடுத்துகிட்டு போயிருப்போம்.
இந்த நாட் போட்டு எடுத்துகிட்டு போயிருப்போம் அந்த ரோப்பை. ஸோ அந்த ரோப்பும் கிளியர் பண்ணி விடணும். சைடில் இருக்கிற ரோப்பை கிளியர் பண்ணிவிட்டு பேக்கப் ரோப்பும் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணி ரோப்பு ட்விஸ்ட் இல்லாமல், அதாவது ரோப்பு நம்மளுக்கு இடையில கேஷுவாலிட்டிக்கு இடையில இல்லாமல் கிளியராக இருக்கணும். அந்த ரோப் செப்பரேட் ஆகிடுச்சு, நம்ம ரோப்பும் செப்பரேட்டாக இருக்குது. அந்த ரோப்பு சுற்றி இருந்துச்சுன்னா கேஷுவாலிட்டிக்கு ஆபத்தாக முடியும். ஸோ அதனால் ரோப்பு வந்து மிடில் இல்லாமல், நம்ம 2 பேர்த்துக்கு இடையில மிடில் இல்லாமல் கிளியராக எடுத்துகிட்டு கீழே வரும்போது ஃப்ரிக்ஷன் போடணும். இப்போ வந்து நம்ம 2% லோடில் இருக்கோம். 2 பேர் லோடில் இருக்கும்போது டிசென்டர் ஆப்ரேட் பண்ணும்போது ஃப்ரிக்ஷன் போடணும். ஃப்ரிக்ஷன் பாருங்கள், சைட் டீரிங், நம்மளோட ஹிப் டீரிங்கில் சைட் டீரிங்கில் போட்டிருக்கேன். ஸோ அங்கேயும் போடலாம். அப்படி இல்லைன்னா எடுத்துகிட்டு டிசென்டர் கேரபினில் ஃப்ரண்ட் சைடு போட்டு பிடிக்கலாம். அப்படியும் முடிச்சுட்டு கீழே வரலாம். அசாப்புங்கிறனால அதுவாக கீழே ஸ்மூத்தாக வந்துட்டுருக்கும். ஸோ வேறு பேக்கப் எதாவது இருந்துச்சுன்னா 1% லோடு பேக்கப் தான் யூஸ் பண்ணணும். அது எதாவது இருந்துச்சுன்னா நம்ம கீழே இழுத்துக்கிட்டே மெதுவாக கீழே இழுத்துகிட்டே வரணும். ஸோ கேஷுவாலிட்டி கீழே கொண்டு வந்துட்டு கேஷுவாலிட்டி ஹேங்கிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கணும். லைட்டாக நம்ம வந்து ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டு கேஷுவாலிட்டி யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லைன்னா நம்ம தான் கேஷுவாலிட்டிக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷுவாலிட்டி நிற்கிற பொசிஷனில் இருக்குது, ஹேங்கிங் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வெளியே வரணும். கேஷுவாலிட்டி அப்படியே ஹேங்கிங் பொசிஷனில் வச்சு வெளியே வரணும். இந்த கேரபினா, நம்ம டிசென்டர் கேரபினா கரெக்டான டைரெக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் வெளியே வர முடியும். இந்த டைரெக்ஷனில் இருந்து வெளியே வந்து நம்ம டீரிங் எடுத்து விட்டுறோம். பார்த்துருப்பீங்க, டீரிங் எடுத்து விட்டு நம்ம கவர்ஸில் இதெல்லாம் அட்டாச்மெண்ட் போட்டதெல்லாம் எடுத்து விட்டுட்டு, ஸோ கேஷுவாலிட்டிக்கு எதுக்கு இந்த மாதிரி ஹைட்டில் தொங்க வச்சுருக்குறோம் அப்படின்னாக்கா, ஸ்ட்ரெச்சர் ஏதாவது ரெடியாக இருந்தால் நேராக ஸ்ட்ரெச்சரில் இறக்கி ஸோ மெடிக்கல் டீமுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அதனால் ஸோ அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து டபிள்யூ பொசிஷனில் உட்கார வைக்கணும். கேஷுவாலிட்டி அன்கான்ஷியஸில் இருந்தாலும் உட்கார வைக்கக்கூடாது. கான்ஷியஸில் இருக்கும்போது டபிள்யூ பொசிஷனில் உட்கார வைக்கணும். டபிள்யூ பொசிஷனில் வந்துட்டு பின்னாடி நம்ம சப்போர்ட் கொடுத்துட்டு லைட்டாக பட்டக் ஸ்ட்ரெச் ஆகிற அளவுக்கு இறக்குனீங்கன்னா டபிள்யூ பொசிஷனில் உட்காருவாங்க. வந்துட்டு இந்த கால் வந்து டபிள்யூ பொசிஷனில் வைக்கிற மாதிரி வச்சுட்டு ஹார்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட் எய்ட் பண்ணி வாட்டர் ஸ்ப்ரே அடித்து ஆளுக்கு வந்து ரெஸ்கியூ பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.